வெல்கம் யூவர்ஸ். முக்கியமான அப்டேட் பார்க்குறாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி வெயிட் பண்ணி சொன்னால் ஃப்ரீ ஆஃப் கேம்ஸ் வந்து முட்டையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி வெயிட் பண்ணி வச்சோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டே இருக்காங்க, சார் பேராமெடிக்கலை பொறுத்தவரை எப்போ தான் சார் அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் ஓப்பன் பண்ணுவாங்க நிறைய பேர் இருக்கீங்க. இப்போ மார்ச் 22 தான் 12th எக்ஸாம் வந்து முடிஞ்சிருக்கு. கடலை கழிச்சு வந்து பேரல் எக்ஸாம் வந்து முடிஞ்சிருக்கு மார்ச் 22. இதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 12th ரிசல்ட் வந்து வரும். 12th ரிசல்ட் வந்து வரும். அதெல்லாம் புரியுது. 12th ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு 5 to 6 டேஸ்லேயே வந்து பேராமெடிக்கலுக்கு அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க. பேராமெடிக்கல் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன். பேராமெடிக்கல் கவுன்சிலிங்கை பொறுத்தவரை ஒரு மிட் டேர்மாக நடக்கும். இன்ஜினியரிங் அடுத்து எம்பிபிஎஸ்க்கு அடுத்து தான் பேராமெடிக்கல் வந்து நடக்கும் அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சோம். எல்லாமே நம்ம அவங்க கூட இருப்போம். இல்லை யாருமே பயமே தேவையில்லை. ஏன்னு சொல்ல வழிகள் காட்டதான் யாருமே இது கிடையாது. நம்ம உங்களுக்கு வழி வந்து கொடுத்துட்டே இருக்கோம். என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுத்துட்டே இருக்கோம். அது எந்த விதமான அப்படி எதுவுமே வந்து இல்லை. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போனால் அடுத்து வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேராமெடிக்கலை பொறுத்தவரை வந்து இப்போது அந்த 5 to 6 டேஸில் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஒரு 1 month இருக்கும். நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி மொபைலில் பண்ணுறது பிசியில் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம ஃபுல் சப்போர்ட் வந்து கொடுப்போம். அப்படிங்கிறத ஃபுல் சப்போர்ட் வந்து நம்ம சேனல் வந்து கொடுப்போம். அதனால ஏன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து தப்பாக பண்ணீங்க அப்படின்னா ரிஜெக்டட் ஆகும். ரிஜெக்டட் ஆகும் அப்படின்னு நோட்டீஸ் போர்ட்லேயே வந்து இருக்குது. ரெஜிஸ்டர்ட் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் தான் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போடணும். ஒரு வருஷ கனவு வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப இதாகிடும், ஒரு ட்ராபேக்காக ஆகிடும். அதில் நம்ம சேனலை தொடர்ச்சியாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேராமெடிக்கலை பொறுத்தவரை வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வந்து ஓவராலாக வந்து நெக்ஸ்ட்டு ரேண்டம் நம்பர் வரும். ரேங்க் லிஸ்ட் வந்து நடக்கும் கம்ப்யூட்டர் வைஸாக. ஃபர்ஸ்ட் ரவுண்டு, செகண்ட் ரவுண்டு, தேர்ட் ரவுண்டு, அப்படியே 4th ரவுண்டு, 5th ரவுண்டு வரைக்கும் நடக்கும் கவுன்சிலிங்களா. நம்ம உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் வந்து கொடுத்துட்டே இருப்போம். அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து செர்டிஃபிகேஷனும் ஒவ்வொரு காலேஜஸாக கொண்டு வாங்க. இது வந்து எம்பிபிஎஸ்க்கு அடுத்து வந்து இந்த கவுன்சிலிங் வந்து லாஸ்ட் ஒரு 2 years நடக்குது. 2 yearsக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணிட்டு கடைசி கவுன்சிலிங் பேராமெடிக்கல் நடக்கும். அதனால வந்து எல்லா கோர்ஸுக்கும் வந்து பெஸ்ட்டாக வந்து கிடச்சிது. இந்த இயர்மே எல்லா வாய்ப்புகளுமே நம்ம வந்து சொல்லுவோம். இது பேராமெடிக்கலை பொறுத்தவரை கவர்மெண்ட் காலேஜ் as well as பிரைவேட் காலேஜ் வந்து சீட் அலாட்மெண்ட் வந்து பண்ணுறாங்க. அதனால் எல்லாருமே வந்து வெயிட் பண்ணுங்கள். கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணுங்கள். இப்போமே போய் டொனேஷன் கட்டி ஃபீஸை கட்டி இறக்குறதுக்கு கண்டிப்பாக கவுன்சிலிங் பண்ணி கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். நம்ம உங்கள் கூட இருப்போம். சீட் கிடைக்கிறதுக்கு நம்ம பொறுப்பு. டைம் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் நிறையா டைம்ஸ்